ஸோ ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு எஸ்பி கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் சர்வரில் பெட்வார்லாம் விளையாட போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கியூப் கிராஃப்ட் சர்வரில் பெட் வாட்ச் விளையாட போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் நிறைய சர்வர்ஸ் இருக்குது, 5 to 9 சர்வர்ஸ் கிட்டே இருக்குது. நீங்கள் எந்த சர்வர் வேணாலும் விளாட்லாம். பட் பிங் வந்து சில சர்வரில் கொஞ்சம் ஹையாக இருக்கும், சில சர்வரில் லோவாக இருக்கும், சில சர்வரில் மீடியமாக இருக்கும். இப்போ நான் கியூப் கிராஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்குது எனக்கு. ஸோ அதனால் நம்ம கியூப் கிராஃப்ட்டில் பெட் வாஷ்லாம் விளையாட போகிறோம். ஸோ பெட் வாஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்டு மூலியமாக தான் நீங்கள் ரீச் பண்ண போகிறீங்க. நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பெட்டு எதுக்கு யூஸ் ஆகும்னு. பெட்டு வந்து நம்ம ரீச் பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆகும். ஸோ பெட்டு நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா ரீச் பண்ண ஆயிரும். நீங்கள் ஒரு இறந்தால் கூட நீங்கள் பெட்டு மூலியமாக ரீச் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் பெட்டு மூலியமாக தான் நீங்கள் ரீச் பண்ண போகிறீங்க. ஒரு வேளை உங்கள் பெட்டை ஆப்போனண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் காலி, அதாவது நீங்கள் செத்துருவீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் பெட்டை தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் உட்டு உள்ளே டெரகோட்டான்னு இருக்கும். நீங்கள் ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சா நீங்கள் ஒரு ப்ரொடெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உட்டில் நம்ம ஹேண்டாலே பிரேக் பண்ணிடலாம். பட் டெரகோட்டாவை வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக ஹேண்டால் உடைக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து டெரகோட்டா வச்சா நீங்கள் வந்து பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து டெரகோட்டாவை தான் பில்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டெரகோட்டா உடைக்க முடியாதான் கேட்டிங்கன்னா உடைக்க முடியும், பட் அவ்வளோ சீக்கிரமாக முடியாது. இப்போ உட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்டால் கொஞ்சம் சீக்கிரமாக உடைக்க முடியும், பட் டெரகோட்டாவில் அப்படி கிடையாது, கொஞ்சம் சீக்கிரமாக உடைக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம டெரகோட்டாவால் நம்ம கவர் பண்ணிக்கிறோம். ஸோ கவர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வாடு பை பண்ணிப்போம். ஸோ ஏன்னா இப்போ ஸ்வாடு பை பண்ணல நம்மளால் அடிக்க முடியாது. ஸோ வந்து உங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து 10 அயன்ஸ் அதை வச்சு நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு வேளை நான் கலெக்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்டுக்கு வந்து நீங்கள் 15 அயன் வேணும். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து டெரகோட்டா வேணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து 10 கோல்டு வேணும். ஸோ அப்போ தான் உங்களால் வந்து டெரகோட்டா பை பண்ண முடியும். ஸோ சொன்ன லிஸ்ட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னா எதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வேணும், நீங்கள் எவ்வளோ இதை கொடுத்து வாங்கணும். அதாவது நீங்கள் வந்து இப்போ நம்ம வேர்ல்டுன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டடாக, அதாவது நீங்கள் எங்கே வேணால் போய்ட்டு நம்ம சோர்ஸ் எடுத்துக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்கும், காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ காசுக்கு போல் நம்ம கோல்டு, அயன், டைமண்ட் அதை வச்சு நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டைமண்ட் கிட்ட வந்துட்டோம். டைமண்ட் வந்து சில முக்கியமான பொருட்கள் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம டைமண்ட் கலெக்ட் பண்ணிப்போம். ஸோ ஏன்னா டைமண்ட் மூலிமா தான் நீங்கள் ஆர்மெண்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும், அதில் அயன் ஆர்மெண்ட்ஸ் அப்படி வாங்கி அப்போ போகிற மாதிரி இருக்கும். ஸோ டைமண்ட் மூலிமா தான் நீங்கள் வந்து டைமண்ட் ஸ்வாட் வாங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க ஈஸியாக ஆப்போனண்ட் கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டைமண்ட் மூலிமா தான் நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதனால தான் சொல்கிறேன் கைஸ், நீங்கள் வேர்ல்டாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த சர்வராக இருந்தாலும் சரி, நீங்கள் டைமண்டில் அப்கிரேட் ஆகிறா அவ்வளோ பெட்டர். ஏன்னா டைமண்டில் தான் நீங்கள் ஈஸியாக ஆப்போனண்ட் அடிச்சு கொள்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம பிளாக் பண்ணிட்டோம். இப்போ பிளாக் போட்டு அந்த சைடு போய்ட்டு டைமண்ட் கட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அப்கிரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ செகண்டாக ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கான் பார்த்தீங்களா, அவனை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ டீம் அப்கிரேட் ஷாப்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அப்கிரேட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஷார்ப்னஸ், அதாவது ஒரு ஸ்வாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து வெறும் ஸ்வாடாக அடிச்சிங்கன்னா டேமேஜ் கொஞ்சம் விழுவும். பட் நீங்கள் வந்து அதாவது ஸ்வாடை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டேங்க வச்சிங்களேன், அதாவது ஷார்ப்னஸ் போட்டே வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடியாக வரும். இப்போ நீங்கள் ஒரு அடி ஸ்வாடால் நார்மல் ஸ்வாடால் அடிச்சிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து அந்த எஃபிஷியன்சி, அதாவது அந்த ஷார்ப்னஸ் ஸ்வாடை போட்டு ஒரு அடி அடித்தா 2 அடி அவங்க ஹார்ட் குறையும். ஸோ அப்படி சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து என்சான்மெண்ட் போட்டாச்சு ஸ்வாடுக்கு. நம்ம ஸ்வாடை அப்கிரேட் பண்ணனால நம்ம பாருங்கள், நம்ம நார்மலாக ஒயிட் கலர் இந்த ஒரு அயன் ஸ்வாடு வந்து இப்போ ஒரு மாதிரி பர்பிள் கலரில் வந்துட்டு பாருங்கள். ஸோ அதான் கைஸ் கான்செப்ட்டு. நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணி உங்களை நீங்கள் வந்து ஒரு ஓபியாக மாற்றிக்கணும். இல்லைன்னா வந்து அவங்க ஓபியாக மாதிரி உங்களை கொண்டு வருவாங்க. ஸோ நீங்கள் ஓபின்னா ஓவர் பவர்டு ஆனால் சொல்ல வரேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ளூ டீம் போய்ப்போம். ஸோ ப்ளூ டீம் போய்ட்டு நம்ம கொல்ல முடியுமான்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளூ டீம் நம்ம தான். சாரி கைஸ், நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இப்போ தான் நான் என் உள்ள கலரை வச்சு நீங்கள் அவங்க டீம் கலர் என்னன்னு தெரிலன்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உள் வாங்கியிருப்பீங்களே இந்த உட்கலர் பார்த்துக்குங்க, நீங்கள் என்ன டீம்னு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேனே, இப்போ எனக்கு நம்ம என்ன டீம் கலர்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம உள்கலரை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம என்ன டீம்னு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷனுக்காக நம்ம ஒரு ஸ்கெல்டனை வாங்கி போட்டிருப்போம். ஏன்னா எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன், அதாவது ஸ்கெல்டன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்னண்ட் ஒருவேளை நம்மளோட பேஸ்க்கு வந்துட்டான்னு வச்சுக்கேன், அவங்க வந்து அடித்து தள்ளி விட்ருவோம். ஸோ நான் வந்து காட்டுறேன் அது எப்படி யூஸ் ஆகுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் டீம் ஒருத்தன் அடிக்கிறான் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ செத்து போகிறே அவ்வளோ செத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓவர் பவர்லாம் கிடையாது. நான் வந்து ஒரு பிவிபி பிளேயர்லாம் கிடையாது, நான் சாதாரண ஒரு மைன்கிராஃப்ட் பிளேயர் தான். ஸோ எனக்கு வந்து ஃபைட்டிங்கில் அந்த ஸ்கில் கிடையாது. எனக்கு இருக்குது கொஞ்சம்
கொஞ்சமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க கைஸ், என்ன ஓபியாக விளையாட மாட்றாங்கன்னு. நான் ஓவர் பவர்லாம் இல்லை. என்னதான் நம்ம வந்து ஷார்ப்னஸ் போட்டாலும் எனக்கு வந்து நம்ம நார்மலான ஒரு நூப் மாதிரி தான், நம்ம வந்து ப்ரோவெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்கலாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ போயிட்டு ரெட் டீம் போயிட்டு பார்ப்போம். ஏன்னா நம்ம அடிச்சு தானே ரிவெஞ்ச் எடுக்கலாமான்னு போய் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கான். வரான் கைஸ். ஐயோ டைமண்ட்ஸ் வேர்டு வச்சுருக்கான் கைஸ். சும்மாவே நம்மளால் அடிக்க முடியாது அவனை. இப்போ டைமண்ட்ஸ் வேர்டோட அடிச்சிருக்கான். அவள் தான் கைஸ் செத்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் கொஞ்சம் இதை கலெக்ட் பண்ணிக்கிட்டு போய் ஸ்வாட் வாங்கிப்போம். ஸ்வாட் வாங்கிட்டு அப்போ கொஞ்சம் உள் வாங்கிப்போம். ஏன்னா வேறு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம ஸ்வாடும் உள்ளு மட்டும் வச்சு வாங்கிட்டு இப்போ நம்ம திருப்பி அவங்ககிட்டே போவோம் என்ன பண்ணுறான்னு. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கலாம், போயிட்டே இருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அங்கே அவன் பேஸ்லாம் இருக்கான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் டைமண்ட் மட்டும் கட் பண்ணிக்கிட்டு நம்ம போய்ட்டு அப்கிரேட் பண்ண முடியுமா பார்ப்போம். ஏன்னா இப்போ அவன் வந்து டைமண்ட் ஸ்வாட் வாங்கிட்டானே, இப்போ நம்மளால் ஒரு ஸ்வாட் வாங்கிடலான்னா நம்மளே அடித்து கொண்டுருவோம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஹார்ட்லாம் ஏற்றிப்போம். இது கைஸ் இன்னும் சொல்ல மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்கள் ஹார்ட்டு எக்ஸ்ட்ரா 2 ஹார்ட் வந்திருக்கு. இது நம்ம அப்கிரேட் பண்ணனால எக்ஸ்ட்ரா 2 ஹார்ட் வந்திருக்கு. இது நீங்கள் அந்த அப்கிரேட் ஷாப்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே தான் நீங்கள் போய்ட்டு அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னேன்னே அந்த ஸ்கெல்டன் எதுக்கு யூஸ் ஆகுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள், இந்த ஸ்கெல்டன் வந்து ஆப்பனண்ட் வந்த உடனே அடிச்சுட்டு பார்த்தீங்களா, இதான் அங்கே ஸ்கெல்டனோட யூஸு. நீங்கள் ஒரு ஸ்கெல்டன் 2 சைடும் வாங்கி, நான் ஒரு சைடாக வச்சுருக்கேன், நீங்கள் எப்படி 2 சைடும் வச்சுக்கோங்க. அதாவது கார்னர் 2 கார்னருக்கு ஒரு 2 ஸ்கெல்டன் வச்சுட்டே வச்சிங்களேன், நீங்கள் வந்து ஒரு ஸ்கெல்டன் மூலியமாக எஸ்கேப் ஆனால் கூட இன்னும் ஸ்கெல்டன் அந்த கரெக்டாக எய்ம் பண்ணி தள்ளி விட்டுரும். கீழே ஃபுல்லாக வாயிடுறான். நீங்கள் கீழே வந்தாலும் விட செத்துருவீங்க. அதனால் அவனை வந்து தள்ளி விட்டா வச்சுக்கங்க, அவன் கீழே வந்து வாயில் வந்துடுவான். ஸோ அப்புறம் வந்து நீங்கள் செத்துட்டே வச்சிங்கன்னா நீங்கள் நீங்கள் வாங்கின எல்லா பொருளும் வந்து டிஸ்பான் ஆகிடும். அதாவது வாயில் வந்துடும், எல்லாமே கீழே வந்துடும். ஸோ அதனால் கீழே விழாமல் விளையாட ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் டீம் நம்ம பிரேக் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே தான் வருவான்னு மக்களுக்கும் இருக்கிற அந்த இதை வச்சு கைஸ் அவள் தான் கைஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம். அவள் தான். ஸோ எப்படி ஜெயித்தோம்? நம்ம பெட்டை உடச்சிட்டோம். ஆனால் எப்படி ஜெயித்தோம் என்னன்னு தெரியல கைஸ். நம்ம ஒரு வேளை நம்ம அந்த ஸ்கெல்டன் நம்ம பெட்டு உடைக்க போயிருப்பான் உங்களுக்கு கைஸ். ஆனால் அப்போ வந்து நம்ம ஸ்கெல்டன் பண்ணிச்சோம்ல, அதை தள்ளி விட்டுருவா. பார்த்தீங்கன்னா கைஸ் நான் சொன்னேன்னே, நான் பாருங்கள் எஸ்பி கேமிங்ஸோட ஸ்கெல்டன் தான் அவனை கொன்னுருச்சுன்னு காட்டுருக்கு பார்த்தீங்கன்னா கைஸ். அதான் நான் சொன்னேன், இதோட யூஸ் இதான். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 3வது மேட்ச் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருப்போம். 2வது மேட்ச் நம்ம ரெக்கார்ட் பண்ணல, ஏன்னா ரெக்கார்டிங்கே ஸ்டார்ட் ஆகலை போல கைஸ். அந்த 2வது மேட்ச்சு அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடுச்சு போல். அப்பயும் நம்ம அந்த மேட்ச்சை தோற்றுட்டோம். நம்மளை வந்து ஒருத்தன் கொன்னுட்டான். எப்படின்னா நான் எப்படியோ ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் அவன் வந்து நம்மளை கொண்டுட்டு நம்ம ஒரு வேளை இறந்துட்டோம்னா ஒரு 5 செகண்ட் கேப் இருக்கும்ல ரீச் பண்ணாங்க. அந்த டைமில் நம்மளோட இதை உடச்சிட்டு அப்போ திருப்பி நம்மளை கொண்டுட்டு அதுக்கப்புறம் பெட்டை உடச்சி திருப்பி நம்ம ரீச் பண்ண ஆகும்ல, அந்த டைமில் நம்மளை கொண்டுட்டாங்க. நம்ம தோற்றுட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த மேட்சாக வின் பண்ண ட்ரை பண்ண பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கைஸ் நானும் டெரகோட்டாலாம் போட்டான் நான் ப்ரொடெக்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் நான் சொன்னேன்னே, நம்ம டெரகோட்டா போட்டாலும் கொஞ்சம் டைம் ஆகும்னு. அவன் அந்த 5 செகண்ட்ஸ் கேப் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டான் கைஸ். நம்ம செத்து அந்த 5 செகண்ட்ஸ் ரீச் பண்ணாக்கும்ல, டைம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அவன் வந்து நம்மளை கொண்டுட்டான் கைஸ். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இந்த கேம் வின் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து சென்டர் வருவோம். பார்த்திங்கன்னா வரான் கைஸ், அடிக்கிறான் அப்படியே ஓடுவோம். ஏன்னா அதனால நம்ம ஒன்றா சொன்னோன்னே அந்த நூப் தான், ப்ரோ கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா கொண்டுட்டான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருப்பி நம்ம வந்து வெப்பன்ஸ் தான் வாங்கி திருப்பி போவோம். இப்போ வந்து ரெட் டீம் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம கவுண்டாக ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு ஸ்வாடும் வெப்பன்ஸும் பிளாக்ஸும் வாங்கிட்டு திருப்பி நம்ம சென்டர் போய்ட்டு டைமண்ட் கட் பண்ண பார்ப்போம். ஸோ அதே டைம் ரெட் டீமில் ஏதாவது ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா நம்ம ஒன்று கொண்டு வந்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா யாரும் இல்லை ரெட் டீமில். ஸோ இதை நம்ம கரெக்டான டைம் ரிவெஞ்ச் எடுக்க, நம்மளை கொண்டுட்டாலே எனக்கு ஒருத்தர் பிடிக்காது, அவனை ரிவெஞ்ச் எடுத்துருவோம். ஸோ பார்த்திங்கன்னா ஆள் நம்ம இல்லை அவன் டீமில். பார்த்திங்கன்னா பெட்டை உடச்சாச்சு. ஸோ அவள் தான், இதுக்கப்புறம் வந்தாலும் அவனை கொண்டுடலாம். எனக்கு தெரிஞ்சு வருவான். ஸோ பார்த்தீங்கன்னா வரான் பாருங்கள் கைஸ். பின்னாடியே பர்பிள் டீமும் வருது போல் இருக்குது அவனை கொல்லுறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அவள் தான் கைஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவள் தான் கைஸ் செத்துட்டுன்னு நினைக்கிறேன். அவன் 2 அட்டம் இருக்குது. அவள் தான் கைஸ் கொண்டுட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் அவனும் செத்துட்டான் கைஸ். பார்த்தீங்களா பர்பிள் டீம் வந்து அந்த டீமை கொண்டுருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் டீம் வந்து எலிமினேட் ஆயிடுச்சு. நம்ம பெட்டை உடச்சதுனால அவன் காலி. இல்லை நம்ம பெட்டை உடைக்கலன்னா அவனுக்கு ரீச் பண்ணி திருப்பி வந்திருப்பான். இப்போ பெட்டை உடச்சதுனால அவன் எலிமினேட்டே ஆகிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ செத்துட்டான். இப்போ நம்ம பர்பிள் டீம் போவோம். ஏன்னா நெக்ஸ்ட் அவன் நம்ம டீமுக்கு வந்துடுவான். ஸோ அதனால் நம்ம பர்பிள் டீம் போவோம்.
ஸோ இப்போ அவன் வந்து கொன்னுட்டான் ரெட் டீமை. ஸோ நம்ம நைஸாக வந்து இப்போ அவன் வந்து ரெட் டீமில் தான் இருப்பான். ஸோ அந்த கேப்பில் நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம பர்பிள் டீம் போயிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா பெட் அவன் ப்ரொடெக்டே பண்ணல. ஸோ இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணாமல் இருந்தானா உனக்கு தெரிஞ்சு அவன் வந்து ரொம்ப ப்ரோவாக தான் இருப்பான், ப்ரோ பிளேயராக தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும்ல, நம்ம வந்து அவனுக்கு அவன் மற்றவனை கொண்டுடலான்னு. ஸோ அதனால தான் அவன் பெட்டை ஓப்பனாக விட்டு போயிருக்கான். ஸோ அதனால் அவன் பெட்டை உடச்சிட்டு இப்போ நம்ம கொண்டு ட்ரை பண்ணுவோம். பார்த்திங்கன்னா இப்போ யாரும் சென்டரில் இல்லை, டைமண்ட் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அப்படி ட்ரை பண்ணுவோம். ஸோ வாங்க நம்ம பேஸுக்கு போய்ப்போம். ஏன்னா நம்ம பேஸ் போயிட்டு நமக்கு சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிடையாது. பட் இருந்தாலும் அவனுக்கு வந்துடணும். பட் நம்ம வந்து அங்கே ஸ்கெல்டன் வச்சுட்டா அப்போ கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கலாம். பட் இருந்தால் இப்போ வாங்க எல்லோ டீமில் இருக்கான் உங்களுக்கு பர்பிள் டீமு. பார்த்தீங்கன்னா எல்லோ டீம் பெட்டை உடச்சிட்டான் உங்களுக்கு பர்பிள் டீமு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பர்பிள் காலி கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ தான் ஓபியாக இருக்கான் உங்களுக்கு, எல்லோ தான் ஓவர் பவர்டாக இருக்கான். இப்போ வாங்க அவனை கொல்ல ட்ரை பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு இது மாதிரி ஒன்று ஃபயர் பால் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கோம். அதை யூஸ் என்ன பார்த்தீங்கன்னா அது பிளாக்ஸ் நம்ம வந்து அதை த்ரோ பண்ண வச்சிங்களேன், அது வந்து பிளாக்ஸ்லாம் உடச்சி கீழே தள்ளி விட்டுரும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் அது எப்படி யூஸ் பண்ணணுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அவன் நிற்கிறான் கைஸ், அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, வெறும் உட்டன் ஸ்வாடை வச்சு அவன் தள்ளி விட்டான் அந்த பர்பிள் டீமை. ஸோ பார்த்தீங்கன்னா பர்பிள் டீமை விட அவன் ஓவர் பவர்டாக இருக்கான். ஏன்னா உட்டன் ஸ்வாடை வச்சே அவன் தள்ளிட்டேன்னா பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ நம்மளே அசால்ட்டாக கொண்டுருவான். சரிங்க அப்படின்னு நின்று வேடிக்கை பார்த்துருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அவன் இதை பார்த்தீங்கன்னா கேஸ் அவன் யூஸ் பண்ணுறாங்க அந்த ஃபயர் பால். நான் சொன்னேன்னா ஒரு ஃபயர் பால் யூஸ் காட்டுறேன்னு, அவனும் யூஸ் பண்ணி காட்டா பாருங்க கேஸ். அதான் ஃபயர் பாலோட யூஸு. இப்போ கீழே காட்டுற பாருங்க கேஸ் அது என்ன பண்ணியிருக்கோன்னு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள் கேஸ் பிரேக் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா அந்த உள்ளலாம். அதான் சொன்னேன்னே ஃபயர் பால் வந்து நம்ம அதை தூக்கி போட்டோம்னா அதை உடச்சி பிரேக் பண்ணி விட்டுரும். ஸோ பார்த்தீங்கன்னா அவன் திருப்பியும் அதை வாங்க பிரேக் நம்மளுக்கு கேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நைஸாக அப்படியே வந்து இங்கே நின்றுட்டுருப்போம், பிளாக்ஸ் மட்டும் போட்டு நின்றுட்டுருப்போம். அவன் போவேன் நான் கிட்டக்க, அவன் வந்து அயன் ஸ்வாடும் வாங்கிட்டான். அவன் உட்டன் ஸ்வாடில் இருக்கும்போதே அந்த பர்பிள் டீமை கொண்டுட்டான். ஸோ நம்ம வந்து இப்போ அயன் ஸ்வாடில் இருக்கும்போது நம்ம போனால் நம்மளே கொண்டுருவான். நான் வந்துட்டு நூப் தானே, நம்மளை அசால்ட்டாக கொண்டுருவான். ஸோ அப்போ கொண்டான்னா அவன் வந்து டேரெக்டாக வந்து சென்டர் வந்து டைமில் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க ஓவர் படாயிட்டு வச்சிங்களேன், நம்மளுக்கு ஜெயிக்க சான்ஸ் கிடையாது. ஸோ அதனால் இங்கே நின்றுக்கிட்டு கம்முன்னு வேடிக்கை பார்த்துட்ருப்போம் என்னென்னா பண்ணுறான்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வரானா இப்போ த்ரோ பண்ண பார்ப்போம். ஸோ கேஸ் அவன் உஷாராயிட்டான் கேஸ், நான் த்ரோ பண்ணிட்டு முன்னாடி போயிட்டா ரிவர்ஸ் போயிட்டான் பாருங்க கேஸ். ஸோ வாங்க நம்ம இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக கல்யாணத்துக்கு அடிக்க வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான். இப்போ அவங்க படிச்சு அடிப்போம் கேஸ். அவன் சுற்றி அடிக்கிறான் கேஸ், நேராக நம்ம சும்மாவே நேராக இருந்தாலும் அடிக்க முடியாது, அவன் சுற்றி அடிக்கிறான் கேஸ். சுத்தமாக என்னால் முடியல. ஸோ அப்படியே தள்ளி விட்டுருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அவனை ஒரு தடி கொண்டாலே அவன் நம்ம அந்த மேட்ச் வின் ஆகிடுவோம் கேஸ். ஏன்னா அவன் பெட்டை உடச்சிட்டாங்களே ஆல்ரெடி. ஸோ அவனை கொண்டாலே நம்ம மேட்ச் வின் தான். பட் அவனை அங்கே பாருங்க கேஸ், அவள்லாம் முடிச்சிட்டான்ல, அவள் தான் கேஸ் முடிச்சிட்டான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை கேஸ், திருப்பி ரீஸ்பான் ஆகிட்டு அதே மாதிரி நம்ம வெப்பன்ஸ் வாங்கிட்டு போவோம். வெப்பன்ஸ் வாங்கிட்டு போயிட்டு அவனை கொல்ல ட்ரை பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளு கொஞ்சம் வாங்கிட்டோம், அதே மாதிரி ஸ்வாடும் வாங்கிட்டோம். ஸோ டேரெக்டாக அப்படியே போக வேண்டியதான். போட சீக்கிரம் போடா அப்படியே சீக்கிரமாக போயிட்டு அவனை கொல்ல வேண்டியதான் கேஸ். சரி பார்த்தீங்கன்னா சென்டரில் கொஞ்சம் டைமண்ட் கலெக்ட் பண்ணிட்டு போவோமா வேணாமா? சரி கலெக்ட் பண்ண வேணாம், ஏன்னா பின்னாடி பாருங்க கேஸ் வந்துட்டுருக்காங்க போல். நம்ம சைடால் குதிச்சு தள்ளி விட்டு விட்ருவோம். சைடால் குதிச்சு ட்ரிக்கு பாருங்க தான், அவள் தான் தள்ளி விட்டாச்சா. சைடால் குதிச்சு அடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச கீழே விட்டுருவான்னு நினைக்கிறேன்னா விட மாட்டான். அவள் தான் கேஸ் தான் பாருங்க கேஸ், கீழே வாயில் வந்துட்டான். அவள் தான் நம்ம வின் பண்ணிட்டோம். அவள் தான் கேஸ் இந்த மேட்ச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்ச் அவள் தான். பட் இருந்தாலும் அவன் இருக்கானா பார்ப்போம். ஸோ இருக்கான் கேஸ், அவன் போன மேட்ச்சு கடைசியாக அவன் கொண்டும்னா ஒருத்தன் அவன் இந்த மேட்ச்சில் இருக்கான். ஸோ அவன் இருக்கானா பார்த்தேன். ஸோ இந்த மேட்ச்சில் அவனை வந்து வச்சு செய்வோம், அதாவது அவனை ரோல் பண்ணுவோம், அவனை வச்சு அடித்து கொள்ளலாம் வச்சு. இதுங்க கைஸ் அது நம்ம நிறைய ஓவர் படம் இருக்கணும். நம்ம டைமண்ட்ஸ் வார்டு ஆர்மர்ஸ் அது மாதிரி அயனில் அதாவது நம்ம ஷார்ப்னஸ் எல்லாமே அப்கிரேட் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக போவோம். இப்போ அவனை அடித்து கொள்ளலாம், இல்லைன்னா நம்மளாம் திருப்பி அடிப்பான். ஏன்னா அவன் சுற்றி அடிக்கிறான் கைஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவன் சுற்றி அடிக்கிறான். ஸோ நம்ம சுற்றி அடிக்கிறதுனால நம்மளால் நேராகவே அடிக்க முடியல. ஸோ சுற்றி அடித்தா எப்படி நம்மளால் அடிக்க முடியும்? ஸோ அதனால் நம்ம ஃபுல்லாக ஓவர் ஆகிட்டு அப்புறம் போவோம். ஸோ கைஸ் பொறுமையாக போடுங்க பிளாக்ஸ் மட்டும். நான் ஸ்பீடாக போடுறேன்னு அதுவே ஸ்பீடாக போடும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போடுவேன். ஏன்னா ஸ்பீடாக போட்டிங்க வச்சிங்களேன் டக்குன்னு போயிட்டு வாயில் குச்சி எடுத்து போயிடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பொறுமையாகவே போய் குதிங்க. போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம போய்ட்டு எல்லா சைட்ஸ் அதாவது டைமண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 4 கார்னர்ஸ் ப்ளஸ் சென்டரில் ஒரு டைமண்ட் இருக்கும். நீங்கள் 4 கார்னர்ஸும் போய் கலெக்ட் பண்ணலாம், இல்லை சென்டர்லேயும் போய் கலெக்ட் பண்ணலாம். எல்லாத்தையுமே ஒன்று ஒரு 5 செகண்ட்ஸ் எடுக்கும் ஒரு டைமண்ட் ஜென்ரேட் ஆக. ஸோ அதனால் நீங்கள் அட் டைம் நீங்கள் 4 கார்னர்ஸும் போய்ட்டு எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்புறம் டைமண்ட் உங்களுக்கு நிறையா அவங்க கை கொண்டு சேரும். ஸோ நம்ம அட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போயே நம்ம 4 கார்னர்ஸ் எடுத்ததுனால 12 டைமண்ட்ஸ் நம்ம கிட்ட கைக்கு வந்துச்சு. ஸோ பார்த்தா சென்டர்லேயும் எடுத்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 17 டைமண்ட் நம்ம கையில் வந்துட்டு 18 இருக்குது. ஸோ இன்னும் 2 கலெக்ட் பண்ணிவிட்டு போய்ட்டு ஆர்மர் வாங்க ட்ரை பண்ணுவோம்.
இல்லைன்னா நம்ம ஸ்வாடை போய்ட்டு அப்கிரேட் பண்ணிட்டு வருவோம். அதாவது ஷார்ப்னஸும் நம்ம ஹார்ட்டு கொஞ்சம் 2 ஹார்ட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வருவோம். ஏன்னா அப்போ தான் அவங்கள கொல்ல முடியும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம போய்ட்டு அப்கிரேட் பண்ணுவோம். ஷார்ப்னஸ்க்கு அப்கிரேட் பண்ணிங்க. அப்புறம் அதே மாதிரி ஹார்ட்டையும் கைஸ் வந்துருக்கான் பர்பிள் டீமு. இவன் கைஸ் இங்கே வந்தான். ஐயோ நம்மளுக்கு ஆப்போசிட் போகிறான். கைஸ் அவள் தான் கைஸ் நம்ம கொண்டுருவான் போல இருக்கு. இங்கே பாருங்கள் கைஸ் அடிக்கிறான் கைஸ் அவன் வர எல்லாமே ஆர்மெல்லாம் போட்டு வந்திருக்கான். அவள் தான் கைஸ் அடிச்சிட்டான். அவன் ஆர்மெல்லாம் போட்டு வந்திருக்கான். சுத்தமாக அடிக்க முடியாது போல இருக்கு. ஐயோ உடச்சிட்டு போகலாம் கைஸ். அவள் தான் கைஸ் உடைக்க போகிறான்னு நினைக்கிறேன். கைஸ் உடச்சிட்டான் கைஸ் பெட்டு. அவள் தான் கைஸ் சொன்னேன்னா அந்த 5 மினிட்ஸ் கேப்பில் உடச்சிடுவாங்கன்னு. பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம 5 மினிட்ஸ் அந்த கேப்பில் உடச்சிட்டா இருப்பாங்க கைஸ். பெட்டை உடச்சிருப்பாங்க தெரிஞ்சா பாருங்க கைஸ். பெட்டை உடச்சிட்டான். இதுக்கப்புறம் ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணி பார்ப்போம். அது என்ன ட்ரிக்குன்னா நம்ம ஓடுறமே ஓடி அப்படியே ரிவர்ஸை வந்து ஒரு அடி அடிப்போம். பார்த்தீங்கன்னா கைஸ் ஒர்க்காகிட்டு கைஸ். அவள் தான் நம்ம அவன் போகிற மாதிரி போயிட்டு நம்ம ரிவர்ஸ் வந்து அவனை தடிச்சு விட்ருவோம். ஸோ அவனுக்கு ஆல்ரெடி பெட்டு உடஞ்சி தான் இருக்குது போல். ஆனால் நம்ம பெட்டை உடைக்க வந்திருக்கான். இப்போ நம்ம போகிற மாதிரி போயிட்டு ரிவர்ஸில் வந்து அடிச்சு தட்டி விட்ருவோம் அவனை. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வாயில் வந்து அவன் எலிமினேட் ஆகிட்டான். ஸோ இதுக்கப்புறம் வந்து ப்ளூ டீமும் ரெட் டீமுக்கு மட்டும்தான் நமக்கு நம்ம சாவடிக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பெட்டு அவள் தான் நம்ம பெட்டை முடிச்சு விட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம கேரக்டராக விளையாடுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு தடவை செத்தாலும் இந்த கேம் விட்டு நம்ம டாஸ் ஆகிடுவோம். சரி கைஸ் பொறுமையாக டைமெலாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆர்மர் பெட்டு போட்டுப்போம். ஸோ அதுக்கு கொஞ்சமாக ஒரு 20 டைமண்ட் மட்டும் வேணும். ஏன்னா ஆர்மர் செய்ய உங்களுக்கு 20 டைமண்ட் கொடுத்துட்டா நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் ஆர்மரு. ஸோ 20 டைமண்ட் வந்துட்டு அவள் தான் கைஸ் பேஸுக்கு போய்ட்டு சீக்கிரமாக போய்ட்டு வேறு ஆர்மர் செஞ்சு போட்டுக்கிட்டு அப்புறம் டைமண்டில் வேறு ஸ்வாடு வாங்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு நம்ம டைமண்டு கம்மியாக தான் இருக்குது. அதை போய் கலெக்ட் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம அயன் ஸ்வாடு வாங்கிப்போம். அயன் ஸ்வாடு வாங்கிட்டு அப்படியே நம்ம ஆர்மர் வாங்கிட்டு வேறு எவனா டீம் வந்துட்டு இருக்கா, அதாவது பெட்டை வந்துட்டு கவர் பண்ணாமல் இருக்கான்னு பார்த்து வருவோம். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம போய்ட்டு அவனை பெட்டை உடச்சிட்டு வருவோம். இல்லைன்னா நம்ம போய்ட்டு டைமண்ட் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்வாடை அப்கிரேட் பண்ணிக்கிட்டு போவோம். ஸோ வேணா கைஸ் நம்ம போவேணா இப்போதைக்கு நம்ம 2 டீம் போவேணா. ஃபஸ்ட்டு நம்ம டைமண்ட் மட்டும் கலெக்ட் பண்ணிப்போம். ஏன்னா இப்போ 2 டீமாச்சும் போய்ட்டு வச்சிங்களேன் அது நம்மளுக்கு பெட்டு உடஞ்சிருக்குன்னு அழகாக பாருங்க கைஸ் அடிக்க வரான் பார்த்தீங்களா கைஸ். இவன் தான் கைஸ் நம்ம கடைசியாக அடிச்சுன்னு ஒருத்தன் சுற்றி அடிக்கான்னு சொன்னேன். அவன் தான் கைஸ் இவன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடிக்க வரான். அவன் தான் கைஸ் கொண்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நானும் கொஞ்சம் சுற்றி அடிக்க ட்ரை பண்ணேன். அதான் அவனை கொண்டுட்டேன் கைஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஷார்ப்னஸ் வேறு போட்டோமா கொஞ்சம் அப்கிரேட் ஆகிட்டோம். அதாவது நம்ம ஆர்மர் போட்டிருக்கோம் ப்ளஸ் ஷார்ப்னஸ் ஸ்வாட் வச்சுருக்கோம். அதனால் நம்ம வந்துட்டு அவனை கொண்டுட்டோம். ஸோ கேஷ் இன்னும் ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் வந்து மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு சரி இந்த கீழே அதாவது ரிட்டன் வர வே வந்து ஃபுல்லாக பிரேக் பண்ணிடுங்க. ஸோ வரவன் வந்து அதாவது வழியில் இரவா வரும்னு வச்சுட்டு அதை குச்சியாக வச்சிங்களேன் டேரெக்டாக வாயில் போய் குதிப்பான். ஸோ சொல்கிறது புரியுதான்னு தெரியல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிளாக் போய் மேலே வச்சுக்கிட்டு மற்ற பிளாக் நீங்கள் ரிவர்ஸ் வர பிளாக் ஃபுல்லாக பிரேக் பண்ணிடுங்க. பிரேக் பண்ணக்கப்புறம் நீங்கள் அப்படியே வந்துடுங்க. அவன் பார்க்காத நேரத்தில் இந்த மாதிரி பண்ணுங்கள். அவன் பார்க்கும்போது இப்போ நான் பண்ணேன்னா பார்க்கும்போது அதே பண்ணிட்டு அவன் அலர்ட் ஆகிப்பான். அதாவது நோண்டிருக்கான் போட்டுருக்கு இந்த பிளாக்லாம் பிரேக் பண்ணிட்டான். ஸோ நம்ம வந்து இந்த கூச்சுன்னா நம்ம வாயில் வந்துடுவோம்னு நினச்சிட்டு அவன் பிளாக் வாங்கிட்டு வந்து அவன் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுவான். அதாவது பிளாக்கில் வே போட்டு வந்துடுவான். கரெக்டாக வழி போட்டு வந்துடுவான். ஸோ அதை பண்ண விட்டுறாதீங்க. அவன் பார்க்காத மாதிரி பிளாக்லாம் பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுங்க. அவன் வந்து டேரெக்டாக போய்ட்டு வாயில் குதிப்பான். அவன் லூட் எல்லாமே டிஸ் பண்ணிடுவோம். ஸோ இதான் கேஸ் டெக்னிக்கு. ஸோ நம்ம எத்தனை 33 டைமண்ட் கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ வாங்க அப்படியே நம்மளோட பேஸ்குள்ளே போய்ட்டு நம்ம தேவையான அப்கிரேட் ஆர்மர்ஸ்க்கு அப்கிரேட்டில் எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஒரு டைமண்ட்ஸோடு வாங்கிப்போம். டைமண்ட்ஸோடு வாங்கிட்டு அப்படியே இன்னொன்று வாங்கிப்போம். என்னென்னா அந்த சொன்ன ஃபயர் பால் ஒன்று அதை வாங்கிட்டு அதே டைம் நம்ம டைமண்ட் ஷோடு வாங்கிப்போம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு சம்பவம் பண்ண போகிறோம்னு சொன்னேன்னே அவனுக்கு ரோல் பண்ண போகிறோன்னு. ஸோ நம்ம அதான் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் வந்துட்டா கைஸ் அவன் இங்கே வந்துட்டா கைஸ் நைஸா. ஏன்னா நம்ம பெட்டு உடச்சிட்டோம்ல. அந்த இன்னொரு டீம் வந்து எலிமினேட் ஆகிட்டு போலுக்கு. ஸோ இன்னும் நமக்கும் அவனுக்கு மட்டும் இப்போ மேட்ச்சே போய்ட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கும் அவனுக்கு மட்டும் மேட்ச் போய்ட்டுருக்கு. ஸோ அதனால இப்போ அவன் நம்மளை கொல்ல ட்ரை பண்ணுறான். ஏன்னா அவன் பெட்டு வர உடஞ்சிச்சானா அவன் பெட்டு வந்து ரீச் பண்ணலாம் இருக்குது. அவன் செத்தா கூட ரீச் பண்ணி வருவான். பட் நம்மளுக்கு அப்படி கிடையாது. நம்ம செத்துட்டோன்னா அவள் தான் நம்ம எலிமினேட் ஆகிடுவோம். ஸோ நம்ம கேம் மட்டும் லாஸ் ஆகிடுவோம். அவன் ஜெயிச்சிடுவான். ஸோ அவன் நம்மளை கொண்டு ஜெயிக்க பார்க்குறான். ஸோ நம்ம விடக்கூடாது. போன மேட்ச்லேயே நம்ம ஜெயிச்சிட்டோம். அதுக்கு போன மேட்ச் தோற்றுட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சிட்டோம், செகண்ட் மேட்ச் தோற்றுட்டோம், தேர்டு மேட்ச் ஜெயிச்சிட்டோம். இது 4th மேட்ச்சு. இது நம்ம ஜெயிக்கணும். ஸோ அதே டைம் அவனை ரோலும் பண்ணோம். நம்ம போனதை கொண்டாலும் 2-3 டைம்ஸு. அதனால் நம்ம வந்து அவனை கொண்டுடணும். அதுவும் சாதாரண கொள்ளக்கூடாது. ரோல் பண்ணி அதாவது அவனை ரீச் பண்ண கொண்டுகிட்டே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்டர் ஐ ஒன்று வாங்கிப்போம்ல அதை யூஸ் பண்ணிப்போம். என்டர் ஐ எதுக்குன்னா டெலிபோர்ட் ஆகிறதுக்கு. நீங்கள் எங்கே தூக்கி போகிறீங்கன்னா அந்த டேரெக்ஷன் போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவன் பிளாக் அதாவது நம்ம அந்த வேவை உடச்சி விட்டோம். அந்த இதை வச்சு
ஃபயர் பால் வச்சு நம்ம பிரேக் பண்ணிட்டோம். ஏன்னா திருப்பி ரிட்டன் அந்த வழியாக ஓட்டான்னா அது ஓடிடுவானா எஸ்கேப் ஆயிடுவான். அப்போ எங்கே போனால் ஓடி கண்ணாப்பின்னு ஓடிக்கிட்டே இருப்பான். ஸோ அப்போ நம்ம அவனை பிடிக்க முடியாது. ஸோ அதனால் அவன் பேஸ்லேயே வச்சு அவனை கொல்லணும். ஸோ அதனால அவன் வர வழியை ஃபுல்லாக உடச்சி விட்டு நம்ம வந்து டெலிபோர்ட் ஆகி அவன் பேஸ்க்குள்ளே வந்துட்டோம். பேஸ்க்குள்ளே வச்சு அவனை கொல்லுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ் அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். ஸோ இனிமேல் எஜ்ஜுக்கிட்ட போகும்போது நீங்கள் மேக்ஸிமம் போயிடாதீங்க. ஏன்னா அவன் டெக்னிக் பண்ண ட்ரை பண்ணுறான் பாருங்கள். அவன் எஜ்ஜுக்கிட்ட போனோடனே நம்மளை அப்படியே அடிச்சு தள்ளி விட்ருவான் வாயிடில். அவன் வாயிட்ட தள்ளி விட்டுறான் அவன் பிளானு. ஸோ நல்லா எஜ்ஜுக்கிட்ட போயிட்டு அவன் உங்களை சாவடிக்க ட்ரை பண்ணுவான். ஸோ நீங்கள் அவன் இருக்கா நம்ம அடிச்சுலாம் போய்ட்டு நீங்கள் போயிடாதீங்க. அப்படி போயிட்டிங்கன்னா அவனை கொன்னுடுவான். ஸோ பார்த்தீங்கன்னா அவன் சுற்றி வர அடிக்கிறானா, அதனால் நீங்கள் போயிடாதீங்க அப்படிலாம். சரி கேஸ் வாங்க உடைப்போம். உடச்சி கேஸ் அடிக்க ஆரம்பிச்சாங்க. கேஸ் அவள் தான் சொன்னா இதே மாதிரி கேஸ் பண்ணுவான்னு சைடில் வந்துட்டு ஜஸ்ட் மிஸ் கேஸ். இல்லைன்னா அவ்வளோதான் இந்த கேம் தோற்றுருப்போம். ஸோ பார்த்தா நீங்களே பார்த்துருவீங்க எஜ்ஜில் போய்ட்டு வந்திருப்பேன் நான். சரியான கார்னர் போய்ட்டு வரேன். தப்பிச்சு வந்திருக்கேன். இந்த செத்துருக்க வேண்டியது. ஸோ கைஸ் ஒன்று விடக்கூடாது கைஸ். இவனை சமாதி கட்டி அடிக்கணும் கைஸ். அதாவது அவனை சமாதி கட்டி அங்கே வச்சு வெளியே ஓடக்கூடாது, உள்ளே வச்சு அடிக்கணும் கைஸ். ஏன்னா ஓடிக்கிட்டே கண்ணா வெளிலன்னு அந்த எஜ்ஜுக்கிட்டே போய்ட்டு வரானே அவனை விடவே கூடாது கைஸ். நம்ம ஒரு காம்பவுண்ட் மாதிரி கட்டிடுவோம். அவனை போகவே கூடாது. அதுக்கு நம்ம ஒரு காம்பவுண்ட் மாதிரி கட்டிட்டு நம்ம அவனை கொல்லுவோம். ஸோ காம்பவுண்ட் கட்டணும்னா என்னன்னு கேட்குறீங்கன்னா, நான் சொன்னேன் டெரக்கோட்டான்னு ஒன்று அதை உடைக்க முடியாதுல்ல அவ்வளோ சீக்கிரமாக. ஸோ வந்து ஃபஸ்ட் நம்ம ஒரு பிக்காக்ஸ் வாங்கி அவங்ககிட்ட உடச்சி வச்சுப்போம். தேவைப்படும் உடச்சி வைக்கிறதுக்கு. ஏன்னா டக்குன்னு அவன் ஏதாவது பண்ணிட்டானா டக்குன்னு உடச்சி அவனை கொண்டுடலாம். ஸோ அதுக்கு நம்ம உடச்சி வச்சுக்குவோம் எதுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதே டைமில் நம்ம வந்து கொஞ்சம் கோல்டு மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அவனை வந்து காம்பவுண்ட் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் அவனை அடிப்போம். டெரக்கோட்டா காம்பவுண்ட் போட்டு அவனை அடிப்போம். ஏன்னா வெளில போக முடியாதுல்ல அவனால். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து பிக்காக்ஸ் வாங்கலைன்னு நினைக்கிறேன். ஸோ பிக்காக்ஸ் வாங்கிட்டான்னா டெரக்கோட்டா ஈஸியாக உடச்சிருவான். ஸோ பிக்காக்ஸ் வாங்கலைன்னா டெரக்கோட்டா கொஞ்சம் உடைக்க சொன்னேன்னே டெரக்கோட்டா உடக்க கொஞ்சம் லேட்டாகும். கொஞ்சம் பொறுமையாக உடைக்கிற மாதிரி கொண்டு. அதனால் உடக்க லேட்டாக அதுக்கிட்ட நம்ம அடிச்சு கொண்டுகிட்டே இருக்கலாம். அவனை கொண்டு வச்சு விளையாடலாம். நம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருக்கலாம் அவனை வச்சுக்கிட்டு. ஸோ அதுக்காக நான் வந்து காமெடி மாதிரி போட்டு நமக்கும் சேஃபாக இருக்கும் ஒரே டைம். ஏன்னா நம்மளும் அவன் அடித்தாங்க வச்சுக்கேன், நம்மளும் காமெடிக்குள்ளே தான் நம்ம அடி வாங்கிட்டு இருப்போம். அப்படியே இருந்தாலும் டக்குன்னு நம்ம 3 அடி அடித்தாலே அவன் காலியாயிடுவோம். ஸோ அதனால் நமக்கும் சேஃபு. அதேமாதிரி அவனும் வெளில விடாமல் லாக் பண்ணி அடிக்கிறதுக்கும் நம்ம ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு தான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவனை. ஸோ அவனை கொண்டுப்போம். கொண்டுட்டு டக்குன்னு போய்ட்டு வாங்கிப்போம். ஸோ பிளாக்கில் போய்ட்டு டக்குன்னு டெரக்கோட்டா வாங்கிப்போம் கொஞ்சம். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கோல்டையும் செலவு பண்ணி வாங்கிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இன்வெர்ட்டிக்குள்ளே இருக்குது ப்ளோக்கு டெரக்கோட்டா எத்தனை இருக்குதுன்னு தெரியல எனக்கு. இன்வெர்ட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 25 டெரக்கோட்டா இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் போட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவனை வச்சு செய்வோம். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் அடிச்சுட்டே இருக்காங்க கைஸ். அவன் சப்பையாக முடிச்சிடலாம். பட் இருந்தாலும் அவன் திறமையை காட்டுறான். ஸோ நம்ம திறமையை காட்டுவோம் தான் அவன் அடித்து கொள்ளிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது அவனை சப்பையாக முடிச்சிக்க வேண்டியதான். அவன் போதே எனக்கு ரிவெஞ்ச் கொடுத்தானே, அதுக்கான ரிவெஞ்சே எனக்கு இப்போ. ஸோ அப்படியே நம்ம பிளாக் ஃபுல்லாக சொன்ன மாதிரி காமன் கட்டிப்போம். ஃபுல்லாக காமன் கட்டிக்க வேண்டியதான். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அடிப்போம், அடிச்சு கொண்டுப்போம். அவள் தான் கொண்டாச்சு. இப்போ திருப்பி நம்ம காமன் கட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். அவள் தான் கைஸ் காமன்ஸ் கட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதே டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே கொஞ்சம் காமன் கட்டிவிங்க. நான் கட்டுற பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர் மாதிரி கொஞ்சமாக அந்த இடத்துல மட்டும். ஏன்னா அந்த ஷாப்புக்கிட்ட கொஞ்சம் கட்டை மாதிரி இருக்குது தெரியுமா, அந்த வழியாக கூட ஜம்ப் பண்ணி வந்து மேலே வந்துடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா அதனால் கொஞ்சம் பிளாக் மாதிரி கொஞ்சம் 2 லேயரில் அந்த இடத்துல மட்டும் அந்த கார்னரில் மட்டும் கொஞ்சம் பிளாக் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா மேலே உள்ளே வந்துடக்கூடாதுன்னு மேலேயும் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த பார்த்தீங்களா வந்துட்டா பார்த்தீங்கன்னா கைஸ் தெரிஞ்சு அவன் திறவட்டான். இது ஒரு வேளை அவன் பிக்காக்ஸ் வாங்கிட்டு போனோம் என்னன்னு தெரியலையே கைஸ். நான் சொன்னேன்னா உங்கள்கிட்ட அந்த கட்டை வலையை ஏறி குதிச்சு வந்துடுவான்னு. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் அப்படி தான் வந்திருக்கான். பார்த்தீங்கன்னா வெளில போயிட்டா பாருங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு அந்த கட்டை வழியாக குதிச்சா வெளில போயிருக்கான். ஸோ அதனால் சொன்னேன் அவனுக்கு நம்ம அந்த சைடில் ப்ளேஸ் பண்ணணுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க கைஸ். இப்போ ஒன்றும் பண்ண வேணாம், திருப்பி கொஞ்சமாக கோல்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் கேப் ஃபில் பண்ணிப்போம். அந்த இடத்துல ஏறி இப்போ இருக்க தெரியல கைஸ், ஒரு சாண்டில் கலரில் ஒரு பிளாக் மாதிரி அந்த வழியாக ஏறி ஜம்ப் பண்ணி அது போயிருக்காங்க கைஸ். பார்த்தீங்கன்னா இப்போ போகிறேன்னா அந்த வழியாக போயிருக்கான். இப்போ முன்னாடியே போட்டுருந்தா அவன் சேஃப் இருக்க மாட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா அவன் அந்த சேஃப் போயிட்டு நம்ம தள்ளி விட்டுலாம் பிளான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ நம்ம எங்கேயே நிற்போம் கைஸ். பாருங்க கைஸ் அவன் இதெல்லாம் வச்சுருக்கான், பிக்காக்ஸ் வச்சுருக்கான் கைஸ். தெரிஞ்சு அப்படியே பேர் போனோம் என்ன. ஆனால் அப்பயும் எந்த பிளாக் உடையில மாதிரி எனக்கு தெரியலையே. சரி அவன் பண்ணாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு டேஞ்சர்றான். ஏன்னா பிக்காக்ஸ் வச்சுருக்கான். அதுக்கப்புறம் ரோல் பண்ணுறது வேஸ்ட்றான். ஸோ போட்டுட்டு அவனை லாக் பண்ணிட்டு அவனை அடிச்சு கொண்டுவோம். அவள்கிட்ட பெட்டையும் உடச்சாச்சு. ஸோ அவள் தான் கைஸ் அடிச்சு கொண்டுடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையும் முடிச்சு கைஸ் அடிக்கிறான் கைஸ். சமயம் இப்போ பார்த்து அவள் தான் கைஸ் நம்ம ஜெயிச்சாச்சு. ஸோ அவள் தான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ பை கைஸ்.